இந்த முதல்வர் அலுவலகத்தை பொறுத்தவரை முதல்ல ஒரு சிலர் யாரோ ஒரு குற்றச்சாட்டு எழுப்புறாங்க. சமூக வலைத்தளங்கள்ல, மற்ற ம். இடங்கள்ல இந்த மாரி 90% வேலைகள் முடிஞ்சிருச்சு. ஆனால் வந்து அங்க டெண்டரே விடப்படல அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு பிறகு பத்திரிகைகள்லயும் கொஞ்சம் எழுதுறாங்க. இப்போ இதுல இதுவரை வந்திருக்கக்கூடிய தகவல்கள் ரொம்ப முக்கியமாக நேற்றைய தினம் வந்து இப்போ அரசாங்க தரப்பிலிருந்து அவங்க ஒரு விளக்கமும் ம். குடுத்திருக்கிறாங்க. நான் வந்து இந்த இஷ்யூ வந்த உடனே எனக்கு அந்த டெண்டர் ஆவணம் வந்து வந்தது. டெண்டர் ஆவணத்தை எடுத்து பார்த்தோம். டெண்டர் ஆவணத்தை பொறுத்தவரை ஒரு விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, ஆகஸ்ட் 12ஆம் தேதி அவர்கள் நோட்டீஸ் குடுத்திருக்கிறாங்க. அப்புறம் ஆகஸ்ட் 17ஆம் தேதி போல இந்த கேள்விகள் எழுப்பப்பட்டவுடன் டெண்டர் டாக்குமெண்ட் அதற்கு ம். பிறகு அப்லோட் செஞ்சிருக்கிறாங்க. ஸோ ஏன் வந்து டெண்டர் டாக்குமெண்ட் அப்லோட் பண்றதுக்கு இவ்வளவு கால அவகாசம், ஒரு 4, 5 நாள் அவகாசம் அப்படிங்கிறது ஒரு வேலிடான கொஸ்டின். ம். இவ்வளோ நாட்கள் ஆகக்கூடாது. நீங்க டெண்டர் வெப்சைட்ல எப்போ நீங்க நோட்டீஸ் நீங்க எப்போ நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவீங்கன்னா, நோட்டீஸ் இஷ்யூ பண்ணும்போது உங்க கையில டெண்டர் ரெடியா இருக்கும். ம். ஸோ டெண்டர் ரெடியா இருக்கும்பொழுது நீங்க நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவீங்க. அப்போ நோட்டீஸ் இஷ்யூ பண்ண கையோட நீங்க வந்து இணையதளத்தில டெண்டர் வெப்சைட்ல போட்டுட்டு, அதில நீங்க டெண்டர அப்லோட் பண்ணணும். ஸோ அவர்கள் வந்து அதை செய்யல. 17ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. சில குற்றச்சாட்டுகள்லாம் வந்ததுக்கு பிறகு அந்த டெண்டர் ஆவணத்த அப்லோட் பண்றாங்க. ஸோ இந்த டைம் கேப் அப்படிங்கிறது வந்து ஏன் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்